அதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி திருவிழாலாம் அம்மன் கோயில்ல நடக்குது. பாட்டி, இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிச்சா கண்டிப்பா நம்ம வேண்டுதல் நடக்குமா? என்னத்தா இப்படி சொல்ற? கண்டிப்பா நடக்கும். அம்மனை வேண்டிக்கிட்டு காப்பு கட்டி தீமிதியில இறங்குனாங்கன்னா அவங்க வேண்டுனதை இந்த எல்லையம்மன் நடத்தி வைப்பா. அது கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் ஆடி மாசம் வர்ற வெள்ளிக்கிழமை இந்த தீமிதி விழாவை நடத்துவாங்க. வருஷா வருஷம் இந்த தீமிதி விழாவில் கலந்துக்கிறதுக்கு நிறைய பெண்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா பாரு. அப்போ இந்த வருஷம் நானும் காப்பு கட்டி தீ மிதிக்கிறேன் பாட்டி. கண்ணு, தீ மிதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அம்மாடி, தீயில இறங்கி நடந்து வந்தா காலெல்லாம் கொப்பளம் வந்துரும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணு. இல்ல பாட்டி, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் தீ மிதிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக காப்பு கட்டிக்க போறேன். என்னையா அது? ஏமா இப்படி பிடிவாதமா தீ மிதிப்பேன்னு சொல்றியே, அப்படி என்ன வேண்டுதல் உனக்கு? என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறணும். அதுக்கு தான் தீ மிதிக்க போறேன். அப்ப சரியா, போலாம். வா வாங்க போலாம். வாங்க போலாம். பாட்டி, நானும் தீ மிதிக்கலான்னு இருக்கேன். நீயா? அப்ப உனக்கும் வேண்டுதல் இருக்கா? அம்மா எலெக்ஷன்ல நல்லபடியா ஜெயிச்சு தலைவர் ஆகணும், அதான் தீ மிதிக்க போறேன். ஏ ராசாத்தி, என் பேத்திய பத்தியா? என் பேத்திங்கெல்லாம் தீ மிதிக்கிறேன்னு சொல்றாங்க. ஐயா, அவளுக்கு காப்பு கட்டி விடுங்க. சரிங்கம்மா. ஓம் சக்தி. பாத்தியா ஐயா? ஓம் சக்தி. அம்மா தாயே, நீதாம்மா இவங்களுக்கு கூட துணையா இருக்கணும். எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுமா. அன்பான பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த ஆண்டு நடைபெறும் தீமிதி திருவிழாவில் ராஜா சேதுபதி ஐயாவின் 4 பேத்திகளும் தீமிதிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் கோவில் அலுவலகத்தில் பெயரை பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த கேள்வியோட பேத்திங்க தீ மிதிக்கிறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா சித்தி. இதெல்லாம் போய் அறிவிப்பா சொல்றானுங்க பைத்தியக்காரனுங்க. ஊர்ல பெரிய குடும்பம் இல்ல, அதான் தீ மிதிக்கிற விஷயத்தெல்லாம் கூட அனௌன்ஸ் பண்றாங்க. சிவனாண்டி, இது கூட நமக்கு நல்ல நியூஸ் தான்டா. என்ன சித்தி சொல்றீங்க? அவங்க தீ மிதிக்கிறது நமக்கு எப்படி நல்ல நியூஸ் ஆகும்? அந்த கிழவி கூழ் வாங்கின ஒரு கிழவனுக்காக என்ன கைய ஓங்கி அடிக்க வந்தால, அதோட விடல, அந்த கிழவன் கிட்ட என்ன மன்னிப்பும் கேட்க வச்சுட்டா. அந்த இடத்துல எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. கோயில்ல நம்ம அந்த கிழவியை அவமானப்படுத்தணும், அதுக்கு அந்த கிழவி பழி தீர்த்துக்கிட்டாளா? ஆமாண்டா, என்ன அடிக்க கை ஓங்கின அந்த கிழவியையும், கோவில்ல என்ன அவமானப்படுத்தின அவளோட பேத்திகளையும் சும்மாவே விடக்கூடாது. பெருசா தண்டனை கொடுக்கணும்டா. அப்பதான் பழி வாங்கின சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். எனக்கும் அவங்கள பெருசா பழி வாங்கணும்னு தான் ஆசை. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சித்தி. அந்த கிழவியோட பேத்திங்க 4 பேரு தீ மிதிக்க இருக்காங்கல்ல. ஆமா. தீக்குழியில இறங்குறவங்க உயிரோட திரும்ப வரக்கூடாது. என்ன சித்தி சொல்றீங்க? தீக்குழியிலேயே அவளுங்க பஸ்பமாகி போகணும்டா. அவளுங்க சாம்பல் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது.
என்ன காளியம்மா சொல்ற? தீக்குழிலேயே சாம்பலாகி போகணும்னா அதுக்கு நீ ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கியா? திட்டம் இல்லாமையா சொல்லுவேன்? சிவனாண்டி, கோவிந்தன்னு ஒரு தரக்கா, அவன் போன் நம்பரை உனக்கு தரேன். நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அவனை வச்சு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிறேன். சித்தி, எதுவா இருந்தாலும் அந்த டிரைவர் பயலுக்கு தெரியாம செய்யணும். அதோட ஊர்க்காரங்களுக்கும் நம்ம செய்ய போற விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னு வைங்க, நம்மள எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. தெரிஞ்சாதானடா நமக்கு ஆபத்து. புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா மாட்டிக்க மாட்டோம்ல. கோவில் கும்பாபிஷேகம் நடக்காம தடப்பட்டு போனதுனால சாமி கோவத்துல அந்த குடும்பத்தை இப்படி பழி வாங்கிடுச்சுன்னு புரளிய கலப்பி விட வேண்டியதுதான்.